விநாயகர் சதுர்த்தி விழா நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. போதுல ஓகே. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆசியாவின் மிக பழமையான முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இங்குள்ள தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் ஆகிய 2 முகாம்களில் 29 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு இங்குள்ள யானைகள் குளிக்க வைக்கப்பட்டு சந்தனம், குங்குமம் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டன. ஓகேங்களா? தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் 2022ஆம் ஆண்டில் ஆஸ்கர் விருது வென்ற படத்தில் வந்த பொம்மி ஆகிய 2 யானைகள் தும்பிக்கையால் மணி அடித்து விநாயகர் சிலை முன்பாக நின்று மண்டியிட்டு தும்பிக்கையை தூக்கி வணங்கின. கோவிலின் முன்பாக வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்த மற்ற யானைகள் ஒரு சேர தும்பிக்கை தூக்கி பிளர்ந்து கடவுளை வணங்கின. பின்னர் யானைகளுக்கு கரும்பு, வெல்லம், கேழ்வரகு, ராகி, தேங்காய், பழங்கள் போன்ற சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டன. போதுல ஓகே. சுற்றுலா பயணிகளுக்கு பொங்கலும் சுண்டலும் வனத்துறையினரால் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு யானைகள் சிறப்பு பூஜை செய்ததை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து இதை பார்க்குறேங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் அதை விட சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது முன்னாடி எல்லாத்துக்கும் பூஜை பண்ணும்போது அதை விட நல்லா இருந்துங்க பார்க்குறக்கு. அது நார்மலாக எப்படி ஒரு மனுஷன் சாமி கும்பிடுவோன்னு சேம் அதே மாதிரியும் முழங்கால் போட்டு கோயிலை சுற்றி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் யானையோட சவுண்ட் இங்கே தான் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது யானை வந்து பூஜை பண்ணது, மண்டிட்டு பூஜை பண்ணது, பெல் அடித்தது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சுற்றி வந்தது 3 முறை எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் கும்பிடுவோம். இன்றைக்கி இது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.